வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 20 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து நகர தொடங்கியது. இலங்கையை 23ஆம் தேதி அடைந்து இலங்கைக்கு 24ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு தொடக்குவது உறுதி. 25ஆம் தேதி இலங்கையின் பரவலாக மழை பொழிவு தொடங்கிவிடும். 26ஆம் தேதி கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதிகள் மழை தொடங்கிவிடும். 27ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகள், தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி தென்கோடி பகுதி 26ஆம் தேதி மழை உறுதியாகி இருக்கிறது. 27ஆம் தேதி இன்னும் கொஞ்சம், அதாவது 27ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் உள்ளே, 28ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே மழை பொழிவு காணப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 28, மார்ச் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி வரைக்கும் கூட மழை வாய்ப்பு இருக்கிறது. 10 நாட்களுக்கு கோடையில் ஒரு மழை காலம். நம்ப மாட்டீர்கள், அறிக்கை எதுவும் உங்களுக்கு கிடைக்க பெறவில்லை. வானிலை ஆய்வு நிறுவனத்திலிருந்து வந்து கொண்டிருப்பது எல்லாமே அனல் காற்று வெப்பம் என்றும் சராசரிக்கு 3 டிகிரி வெப்பம் உயர்ந்திருக்கும் என்ற தகவல் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் இதை அறிவித்தால்தான் நீங்கள் அறிவீர்கள், உங்களுடைய செயல்பாட்டில் இறங்குவீர்கள் என்று நினைக்கிறேன். வானிலை அறிக்கையும் இன்னும் பார்க்கவில்லை. மழை உறுதி, மழை உறுதி. 26ஆம் தேதிக்குள், 26லிருந்து மார்ச் 6க்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை முடிந்தால் அறுவடை செய்திடுங்கள். 27, 28 மழை தீவிரமடையும் படிப்படியாக. 28ஐ விட மார்ச் 1, 2, 3, 4 தேதிகள் கனமழை காத்திருக்கிறது. இன்றைக்கு தேதி 20, இன்னும் 5 நாட்கள் மட்டுமே இருக்கிறது வெயிலுக்கான நாட்கள். 23க்கு மேல் 24லிருந்தே குழப்ப வானிலை, மேகமூட்ட வானிலை தோன்றும். 25 கூடுதல் குழப்பம் மேகமூட்டம், 26 தூறல் மேகமூட்டம், 27 நனைக்கு மழை மேகமூட்டம் கடலோர மாவட்டங்கள், 28 அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு. 28 கடலோரம், டெல்டா கடலோரம், வடகடலோரம், தென் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது. மார்ச் 1, 2, 3 தேதிகளிலே உறுதி என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக, ஆணித்தனமாக உறுதிப்படுத்துகிறேன். ஆக மழை பொழிவு ஒரு வாரத்திற்கு 27லிருந்து 5ஆம் தேதி வரை கண்டிப்பாக மழை இருக்கிறது. 25லிருந்தே குழப்பம் தொடங்கிவிடும். 6ஆம் தேதி மார்ச் வரை இந்த வானிலை. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், கேரளா, கர்நாடகா வரைக்கும் மழைப்பொழிவு உண்டு என்றால், ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு. ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் 27ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட கடலோர பகுதிகளிலையும், 28ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒதுக்கி பெய்தாலும் 28இல் பரவலாகும். 6ஆம் தேதிக்குள் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரிரு நாள் நல்ல மழை பொழிவை கொடுத்துவிடும். இன்னும் பேசுபொருளாக இருக்கிறது, தீவிர பேசுபொருளாக இருக்கிறது, விவாதங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இப்படிப்பட்ட ஒரு தீவிர நிகழ்வு, அதாவது கோடையில் ஒரு மழைக்காலம் போல் சென்னையில் பொழிய போகிறது. அப்ப நிச்சயமா பேசுபொருளாகிவிடும். சென்னையில் மழை பெய்தாலே அனைத்து ஊடகங்களிலுமே பெரிய அளவிலே பேசப்படும்.
1 சென்டிமீட்டர் 1/2 சென்டிமீட்டர் நனைக்கும் மழை பெய்தாலே அது ஊடகங்களுக்கு பெரிய பேசுபொருளாக வந்துவிடும். பொறுத்திருந்து வாருங்கள். இந்த மாத இறுதியில மார்ச் முதல் வாரத்தில் எப்படிப்பட்ட பேசுபொருளாக போகிறது இந்த மழைப்பொழிவு என்பதை. ஆகவே இப்படிப்பட்ட நான் எச்சரிக்கை உங்களுக்கு வழங்குவதற்கான காரணம், அறுவடையை விரைந்து முடித்திட வேண்டும். இதற்கு என்ன காரணம்? நிறைய இருக்கிறது. அரசுக்கு நிறைய நெல் கொள்முதலாகி இருக்கிறது. இன்னும் நிறைய அறுவடை காத்திருக்கிறது. அரசு சேமித்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களை கூட இன்றைக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே தினசரி பர்ச்சேஸ் செய்வதை கூட கொண்டு போய் குடோனில் சேர்ப்பதற்கு கூட அந்த அதிகப்படியான கொள்முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியே தொடர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் மழையாக அமையும் மழை நாட்களாக 27ஆம் தேதியிலிருந்து அமையும் பொழுது நீங்கள் விற்பனை செய்வதிலையும் கொண்டு போய் எடை போட்டு விற்பனை செய்வதிலையும் பிரச்சனை வரும். அவர்கள் அதை வாங்கி மூடி பாதுகாத்தல், சேமித்தல், அனுப்பி வைத்தலையும் பிரச்சனை ஏற்படும். ஆகவே அறுவடை செய்தலையும் பிரச்சனை ஏற்படும். ஒரே நேரத்தில் பல விவசாயிகள் போய் அறுவடை இயந்திரங்களை தேடும் பொழுது அறுவடை இயந்திரங்களுக்கு கிராக் ஏற்படும். அறுவடை இயந்திரங்களுக்கு நம்ம கொண்டு வருவதற்குள் மழை வந்துவிடும். இதெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே வானிலை அறிய வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப உரைத்துக் கொண்டே இருந்தாலும் இதுவரை யாரும் அதை அறிந்ததாக தெரியவில்லை. பார்ப்பவர்கள் எல்லாம் இனிமேல் மழை ஒன்றும் இல்லை பெய்யுமா, ஜூன்ல பெய்யுமா, இனிமேல் ஜூன்ல தானே மழை, இப்படி வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆக தினசரி 2 காலம் கடும் எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில குறிப்பாக அறுவடைக்கு அச்சுறுத்தும், அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும், அறுவடைக்கு பாதிப்பை கொடுக்கும். இறுதியில மார்ச் 1, 2, 3 அறுவடைக்கு பாதிக்கும் மழைதான். ஆகவே இப்படிப்பட்ட மழை இருக்கிற நிலையில அறுவடையை திட்டமிட்டு முடித்தால் உங்களுடைய முதலீடு முழுமையாக கிடைக்கப்பெறும். ஆகவே அறுவடை இயந்திரங்கள் எளிதாக கிடைக்கும் பொழுது, நன்றாக வெயிலடிக்கும் பொழுது மிக நேர்த்தியாக நாம் அறுவடை செய்து நம்முடைய தானியங்களை விற்பனை செய்து முதலாக்குவது உங்களுடைய கடமையாகும். ஆக அறுவடை விவசாயிகள் முதல் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக இருப்பது விதைப்பு பணிகளுக்கும் இடையூறு கொடுக்கும் மழை. கனமழை காத்திருக்கிறது 28 4ஆம் தேதி வரை. பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும், அருகருகே ஒதுக்கினாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த நாட்களிலே பொழிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நம்ப மறுக்கலாம், வெயில் அடிக்கிறது பனி பொழிகிறது என்கின்ற நிலையில வானிலை அறிக்கையை கேட்காமல் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறீர்கள். ஆகவே கண்டிப்பாக விதைப்புக்கு கூட பாதிப்பு ஏற்படும். அதாவது மழை பொழிந்து ஓய்ந்த பிறகு, மழை விலகி இடைவெளி கொடுத்த பிறகு மழை பொழிவின் அந்த ஈரத்தை வைத்து நீங்கள் விதைப்பு செய்யலாம். அதற்கு முன் விதைப்பு செய்தால் கூடுதல் நீர் கிடைத்து முளைப்பு பாதிப்பு ஏற்படலாம் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் அறுவடை செய்யும் பொழுது இருக்கக்கூடிய ஈரப்பதத்தில் விதைத்து விட்டால் நமக்கு முளைப்பு திறனுக்கு ஏற்ற ஈரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒதுக்கிவிட்டு போய்விடுமோ என்கின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. அதில் உங்கள் விருப்பத்துக்கு அதற்கு நான் அவர்களுக்கு விட்டுவிடுகிறேன். ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளாவது உங்களுக்கு அந்த மழை பொழிவு பொழிந்துவிடும். 28ஆம் தேதியிலிருந்து 27 வாய்ப்பு, 28 உறுதி. 28க்கு எல்லாருக்கும் பெய்யாது, எல்லோருக்கும் பெய்யும் நாள் மார்ச் 1, 2, 3 தேதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அறிக்கையை அனைத்து பணிகளுக்குமே, அதாவது எல்லோருக்கும், அதாவது பொதுப்பணிகள், சாலை போடுதல், தார் சாலை போடுதல், அந்த நேரத்தில் தார் சாலை போடுவதற்கு இயலாத காரியம். 25 மேகம் வந்த பிறகு நீங்கள் தவிப்பீர்கள், எனக்கு தெரியும். அறுவடை இயந்திரங்களுக்கும் என்ன மேகமூட்டம் என்று சிலர் யோசிக்கலாம். அப்பொழுது நாம் அறுவடை இயந்திரங்கள் பிஸியாகிவிடும். இவையெல்லாம் நீங்கள் நினைத்து திட்டமிட்டு அறுவடை மேற்கொள்ள வேண்டும். முதிராத நெல் தானியங்களை அந்த தேதியில் முதிராமல் இருந்தால் அறுவடையை மார்ச் 5 தேதிக்கு மேல் 6ஆம் தேதிக்கு மேல் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மார்ச் 12 மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு இருப்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். மார்ச் 12 இன்னும் கொஞ்சம் வலுவான நிகழ்வாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். மார்ச் 12, 13, 14, 15 இது ஏற்கனவே நம்ம நீண்டகால வானிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம். மார்ச் 22 ஒன்று இருக்கிறது. சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் நிச்சயமாக ஒரு வலுவான நிகழ்வாக இருக்கும்.
ஆகவே மார்ச்சிலேயே 3 நிகழ்வு இருக்கு. முதல் தேதியில் ஒன்றும், முதல் தேதி 1, 2, 3 தேதிகள்லையும் 12, 13, 14 தேதிகள்லையும் 22, 23, 24 தேதிகள்லையும் இருக்கு. இப்படி ஏப்ரல் மேயிலும் இருக்கிறது. வெயிலும் இருக்கும். வெயில் சராசரி வெயில் இருக்கும். சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது. ஒரு சில நாட்கள் வெயில் கூடுதலாக உங்களுக்கு உணரும் கூடுதலாக காணப்பட்டாலும் கணக்கெடுத்து பார்த்தால் புள்ளி விவரங்களில் இன்றைக்கே வெப்பம் 36.5 37 தொடல 36.5 என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 36 என்பது 96.8, 37 என்பது 98.6, 100 டிகிரி என்பது 38 டிகிரி. அதையெல்லாம் இன்னும் தொடவே இல்லை. ஆகவே உணரும் வெப்பம் தான் கூடுதலாக இருக்கிறது. இயல்பான இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பகல் நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது குளிர் சாதன அறையில் இருந்து விட்டு வெளியே வந்தால் எப்படி நாம் வெப்பத்தை தாங்குவதற்கு சிரமப்படுகிறோமோ அதேபோல் இரவில் குளிரும் பகலில் வெயிலும் இருப்பதன் காரணமாக இந்த குறைந்தபட்சமாக 35-36 டிகிரி செல்சியஸ் வெப்பமே, அதாவது 96.8 டிகிரி செல்சியஸ் வெப்பமே உங்களுக்கு அதிகமாக தெரிகிறது. ஆகவே மழைப்பொழிவு 24ஆம் தேதிக்கு பிறகு வானிலையில் படிப்படியாக மாற்றம் ஏற்பட்டு 27 மழை உறுதி, 26 தூறல் உறுதி, 28 கனமழை உறுதி, மார்ச் 1, 2, 3, 4 பரவலான மழைப்பொழிவு உறுதி, ஆங்காங்கே கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.